மோஸ்ட்லி வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம ஐப்ரோ த்ரெட்லாம் வந்து பண்ண மாட்டோம். அது வீட்லேயும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எனக்குமே நான் வந்து எனக்கு அதுவும் இல்லாமல் ரொம்ப திக்கா வளரும். திக்கானா வைடாக வளரும். ஸோ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம ஐப்ரோ பண்ணிவிட்டு திரும்ப பண்ணலன்னா ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 2 சைடும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து 2 ஐப்ரோவுமே வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ரேசர் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஐப்ரோ வந்து எப்படி வந்து ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோ வந்து ஒரு மாதிரி சின்னதாக வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் இல்லைனா நீங்கள் ஐப்ரோ பென்சில் வச்சுருந்தீங்கன்னா அது கூடவே வந்து ப்ரஷஸ்லாம் வருது. நான் வந்து இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால கொஞ்சம் தேஞ்சு போன மாதிரி தான் இருக்கும். அது யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லைன் போட்டுக்க போகிறோம். ஸோ எந்த டைரெக்ஷனில் வந்து நம்மளோட முடி வளருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ லைன் போட்டுட்டு அந்த லைனோட அவுட்டர் சைடில் மட்டும்தான் நம்ம கை வைக்க போகிறோம். இன்னர் சைடில் கிடையாது. ஸோ லைன் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். லைன் எது மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஐப்ரோ ஷேப்ஸ் வந்து வரப்போகுது. நான் எதுக்காக கலர் ஃபில் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்றாவியாக இல்லாமல் கொஞ்சம் ஓகேயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எண்டில் வந்து எனக்கு முடி இருக்காது. ஸோ அதனால் அதையுமே வந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ லைனுக்கு இந்த பக்கமும் மட்டும் நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்னோடய இமேஜினரி ஐப்ரோ. அந்த மேலே வந்து வில் அம்பு மாதிரி இருக்குது இல்லையா, அந்த டாப் கார்னரில் அந்த இடத்துல வந்து நம்ம கையை தூக்கி பிடிச்சிக்கணும். ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐப்ரோ வந்து ஒரு ஷேப்பாக தெரியும். கரெக்டாக? அதுக்கு கீழே இருக்க ஒரு 2-3 முடி நல்லா வளர்ந்துருக்கு தெரியுதில்ல, நிறைய முடி இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம தண்ணியை தொட்டு நல்லா வந்து டேப் பண்ணிக்கணும். நம்ம எதுக்காக வந்து தண்ணியை பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ரேசர் அப்படி டேரெக்டாக ஸ்கின்னில் வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் முடி வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. அதனால நம்ம தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரேசர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆன்லைனில் வந்து இது நிறைய கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி பியூட்டி பார்லர்லாம் ப்ராடக்ட்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கடையிலையும் கிடைக்கும். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணக்கூடாது ரேசரை. இந்த மாதிரி நல்லா ஸ்லாண்டிங்காக சாய்ச்சி வச்சுக்கணும். கீழே இருக்க நம்மளோட கண்ணில் முடி இருக்கு இல்லையா, அந்த முடியை வந்து டச் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் அதுவும் ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து மேலே இருக்க டிப்பை மட்டும் தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கீழே நான் ப்ரெஸ் பண்ணல பிளேடை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணில் இருக்க முடியும் வந்துடும். ஸோ கவனமாக செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து நான் 2-3 முடியை வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஈக்குவல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2-3 முடி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் கண்ணுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து கை வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற நெக்ஸ்ட் முடியும் எடுத்துட்டேன். என் முன்னாடி வந்து லைட் அண்ட் கேமரா இருக்கிறதால நான் வந்து கண்ணாடி கிட்ட வந்து போய் பார்த்து பண்ண முடியல. அதனால தான் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து கண்ணாடி கிட்ட இருக்கும்போது அழகாக செஞ்சிடலாம் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த முடியை எடுத்துடலாம். பார்த்து நிதானமாக செய்யணும். லைட்டாக நீங்கள் வந்து சொதப்பினீங்கனாலும் டோட்டல் ஐப்ரோவுமே வந்து ஷேப்பே வந்து மாறிடும். ஸோ பார்த்து செய்யுங்க. பென்சில் யூஸ் பண்ணி லைன் போட்டது வந்து மறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் மறையாது. நம்ம வந்து அழிக்கல, லைட்டாக டேப் தான் பண்ணுறோம் தண்ணியை. ஸோ ஒன்றும் பயப்படாமல் அதை செய்யலாம். பார்த்திங்கன்னா தெரியும், டோட்டலாக வந்து எடுத்துட்டேன். இன்னும் மேலே மட்டும் லைட்டாக வந்து ஒரு 2-3 முடி இருக்குது. அதையும் நான் டேப் பண்ணிட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு முடியை மட்டும் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அவ்வளோதான், எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து கீழே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம லைன் போட்டோம் இல்லையா, லைன் போட்டதுலேருந்து நான் முடியை வந்து எடுத்துட்டேன்.
ரொம்ப குட்டி குட்டியாக முடி இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கலாம். ஈவன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற இன்னும் குட்டி குட்டி தெரியாத முடி இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து வந்துடும். ஸோ அழகாக ஷேப் பண்ண மாதிரி ஆகிடும் உங்களோட ஐப்ரோஸ் வந்து. பார்த்திங்கன்னா தெரியும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து கூட பண்ணுங்கள், ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ வேக வேகமாக பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும்போது பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ எதாவது ஃபங்க்ஷன் போக போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 days இல்லை 3 daysக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் சப்போஸ் தெரியாமல் அந்த ரேசர் வந்து ஸ்கின்ல பட்டுருச்சுனாலும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் ஆகிடும். ஸோ டோட்டலாக உல்ட்டாவான ரேசர் வச்சு அந்த லைனுக்கு பக்கத்துலேருந்து இந்த சைடை வந்து பண்ணணும். ஸோ லைனை தாண்டி போகக்கூடாது. ஓகே, ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்துச்சு அப்படி சொல்லி. ஸோ அகைன் வந்து நீங்கள் எங்கே ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அந்த லைன் வந்து ஷேப் வந்து மாறக்கூடாது. ஓகே, பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வந்துடுச்சு. இப்போ மேலே பண்ணிடலாம். மேலே நம்ம லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அகைன் அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்துட்டு அந்த லைன் வரைக்கும் இந்த பிளேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஓகே, நீங்கள் ஃபோர்ஹெட் ஹேர் கூட இது யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் ஹேர்ஸுமே கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வலிக்கவும் வலிக்காது, ரொம்ப ஈஸியான மெத்தடு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். இந்த சைட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்கின் வந்து டேனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் முடியுமே வந்து அங்கே இங்கே கொஞ்சம் வளராமல் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மேலே வந்து 2 முடி இருக்க மாதிரி இருக்குது, நடுவில் முடியை காணும். ஸோ வந்து மேலேருந்து கீழே அதே மாதிரி பண்ணிக்கலாம். டச் பண்ணிட்டீங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னா முடி காணாமல் போயிடும், அப்புறம் ஐப்ரோட ஷேப்பே மாறி போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எந்த ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரேசரோட பிளேடை வந்து திருப்பிக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து ட்ரிக்காக கிடையாது. ஸோ மேலே வந்து டேனாக இருக்குது, அதனால் வந்து முடி உங்களுக்கு தெரியாது, ஆனால் அங்கேயுமே இருக்குது. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எந்த இடத்துல எந்த சைடோட பிளேடு, அப்பர் சைடா இல்லை வந்து கீழேயா, அதை பார்த்து நம்ம அது முடி எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நம்மளோட பிளேடுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அதர் சைடு வந்து ஸ்கின்ல படக்கூடாது. பட்டுருச்சு அப்படின்னா முடி அங்கே இருக்கிற முடியும் வந்துடும். ஓகே, அது மட்டும் நல்லா கவனமாக வச்சுக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக முடியை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்கின் வந்து கிளியராக இருக்குது, கரெக்டாக லைன் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடுக்கும் நீங்கள் பார்த்திங்கனாலே இந்த வித்தியாசம் தெரியும். ஓகே, இந்த சைடு கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது. இன்னும் கூட நீங்கள் தின் பண்ணணும் அப்படின்னா தின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எப்போவுமே திக்காக இருந்தால் தான் வந்து பிடிக்கும். ஸோ வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஓகே இல்லையா அப்படி சொல்லி தெரியும். சப்போஸ் எக்ஸ்ட்ராஸ் வந்து ரொம்ப நீளமாக வளர்ந்ததுன்னா நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தேவைப்படல, ஸோ கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுச்சு.
ஸோ ஒன்று 2 முடி இருந்துச்சு அப்படின்னா அதையும் ரேசர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர். இந்த சைடுக்கும் இந்த சைடுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பொறுமையாக பண்ணாலும் பண்ணி முடிச்சிடலாம். இந்த சைடும் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த சைடு கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பென்சிலை ட்ரா பண்ணிக்கணும். எனக்கு வந்து இந்த சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக ஹேர் இருக்குது. ஸோ அது வந்து இருக்கட்டும். அந்த ஹேரை யூஸ் பண்ணி தான் வந்து என்னோடய அந்த ஷேப் வந்து நான் மேட்ச் பண்ணவே போகிறேன். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கண்ணு கீழே வந்து முடி படாத மாதிரி உங்களோட ரேசரை வச்சுக்கிட்டு ஹேரை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மேலே வந்து டாப் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம கையை வச்சு நம்மளோட ஐப்ரோவை தூக்கி பிடிச்சி பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் மறக்காதீங்க. அப்போ தான் நம்மளோட ஐப்ரோ வந்து ஒரு ஷேப்பாக அழகாக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஹேர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த சைடு அந்த சைடு கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு வந்து கொஞ்சம் கீழே கம்மியான ஹேர் க்ரோத் தான் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மேலே மோஸ்ட்லி வந்து ரிமூவ் பண்ணுற அவசியமே இருக்காது. ஏன்னா வந்து அது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும் மேலே எனக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணிட வேண்டியதுதான். அந்த லைனுக்கு பக்கத்தில் மட்டும் நீங்கள் பண்ணணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்த்திங்கன்னா கீழே வந்து எனக்கு கொஞ்சம் ஷேப் வந்து தேவைப்படுது. அதனால் வந்து மேலே நல்லா தூக்கி பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து ஹேரை ரிமூவ் பண்ணணும். நீங்கள் தூக்கி பிடிக்கும்போது அந்த எக்ஸ்ட்ராவோட ஹேர் வந்து தெரியும். ஸோ வந்து அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே மட்டும்தான் உங்களோட ரேசரை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ குட்டி குட்டியாக ஹேர் தெரியுதா, அது எப்படி ரிமூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா சாய்ச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும். ஓகே, தண்ணி நல்லா டேப் பண்ணிவிட்டு மேலே இருக்கு கொஞ்சம் ஹேர்லாம் எனக்கு வளர்ந்துருக்கு இல்லையா, அதையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஸோ 2 சைடுமே வந்து நம்ம முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரேசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஆலிவேரா ஜெல் இல்லைனா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி நல்லா வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க, மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்த நாள் இது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வந்து நம்மள ஐப்ரோஸ் இருக்குது சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்லுக்காக இருக்க போகுது. நேற்று வரைஞ்சோம் இல்லையா பென்சில் யூஸ் பண்ணி, அதே மாதிரி. ஓகே, லைன் எனக்கு கொஞ்சம் கீழே இருந்தால் பிடிக்கும், அதனால் லைன் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிறேன். முடி இல்லாத இடத்துல பென்சில் வச்சு தான் கவர் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஸோ அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. ஸோ வந்து இனிமேல் வந்து பார்லர் போயிட்டு வந்து வலிக்க ஐப்ரோ த்ரெட் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.